கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட், அதாவது தேவையினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ்னா விலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ப்ரைஸ். இப்போ தேவை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எதோடு தொடர்புடையதுன்னா விலையுடன் தொடர்புடையது தான் அனைத்துமே. எது அப்படின்னா தேவைகள் அனைத்துமே விலையோடு தொடர்புடையவை. டைம், காலம் சொல்கிறது. டிமாண்ட் ஆல்சோ மீன்ஸ் டிமாண்ட் ஃபேர் யூனிட் ஆஃப் டைம், ஃபேர் டே, ஃபேர் வீக், ஃபேர் மந்த், ஃபேர் இயர். அதாவது பார்த்தீங்கன்னா தேவைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதை இது பண்ணி இருக்குது அப்படின்னா கால அழகை வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டு தான். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டு அந்த அதை வந்து டிட்டர்மைன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா இந்த இருக்குது. அதேமாதிரி மார்க்கெட்டு, சந்தை. டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த மார்க்கெட், பையர் அண்ட் செல்லர். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேவைகள் அப்படிங்கிறது சந்தையோடு தொடர்பு தான். அதை வாங்குபவர், விற்பவர், ஸோ அதை சார்ந்தும் இருக்குதுன்னு சொல்லலாம். தேவை. அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி விச் ஏ கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பர்ச்சேஸ். இப்போ பொருளுடைய வந்து பார்த்திங்கன்னா அளவு கண்டிப்பாக நுகர்வோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்குவதற்கான அந்த குறிப்பிட்ட பொருளை வந்து அதிக அளவில் வாங்குவதற்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொள்முதல் பண்ணுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி, ஒரு குறிப்பிட்ட அளவில் பொருள் மட்டும் வாங்குவதற்கு வில்லிங்னஸ் இருக்கும்போது அது டிமாண்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தோன்னா அந்த பொருள் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வாங்கும்போது அது என்னாகும், டிமாண்டு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவை பண்புகள், அதாவது தேவையினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிபெண்ட் அப்பன் த ப்ரைஸ். அதாவது பார்த்திங்கன்னா தேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விலை வந்து தான் சார்ந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. தேவை வந்து விலையை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அது அதனுடைய தேவை அது. ஸோ அதனுடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா விலையினுடைய இதை பொறுத்து தான் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா சார்ந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் செயல்படுன்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோமா D ஈக்குவல் டு F P வேர் D ஈக்குவல் டு டிமாண்ட், F ஃபார் ஃபங்க்ஷனு, P ஃபார் ப்ரைஸ். ஸோ இதை சார்ந்து தான் கணித செயல்பாடு அடிப்படையில் நடைபெறுது. லா ஆஃப் டிமாண்டு, தேவை விதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது முதல்ல வந்து அகஸ்டியன் கோர்னட் அவர் வந்து பார்த்தோன்னா 1838 முதல்ல வந்து இந்த தேவை விதி வந்து தொடங்கினார். இப்போ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா இதை ரிஃபைனடு பண்ணுறது, இதை மாற்றி அமைத்தது யார் அப்படின்னா விரிவாக ஆல்பர்ட் மார்க்ஸ் வந்து தேவை விதியை மாற்றி அமைத்தார். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் பார்க்குறோம், வரையறைகள். லா ஆஃப் டிமாண்டு, தேவை விதியினுடைய வரையறை வந்து பார்த்திங்கன்னா அந்த குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் வித் எ ஃபால் இன் ப்ரைஸு அண்ட் டைமென்ஷன்ஸ் வித் எ ரைஸ் இன் ப்ரைஸு. ஸோ வந்து பார்த்தோன்னா தேவை அப்படிங்கிறது தேவையை அதிகரித்தால் அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளுடைய அளவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே விலை குறையும். அப்போ வந்து பொருளுடைய அளவு வந்து குறைவாக இருக்கும்போது அங்கே விலை என்ன ஆகும்னா அதிகமாகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் சொல்கிறாரு. அதேமாதிரி சாமுவேல் வில்சன் பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேட்ஸ் தட் பீப்புள் வில் பை மோர் அட் லோவர் ப்ரைஸு அண்ட் பை லெஸ் அட் ஹையர் ப்ரைஸு, அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம். ஸோ தேவை விதி என்ன சொல்கிறாருன்னா சாமுவேல் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைவான விலைக்கு அதிகமான பொருளும் அதேமாதிரி குறைந்த விலைக்கு அது லெஸ் அட் ஹையர் ப்ரைஸ், குறைந்த பொருளை அதிக விலைக்கும் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து குறைவான விலைக்கு அதிகமான பொருளும் குறைந்த பொருளை அதிகமான விலைக்கும் வாங்கும்போது அந்த திங்ஸ்னோட இது வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் சொல்கிறாங்க. இப்போ அதனுடைய இது திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆகிரும். இப்போ குறைந்த விலைக்கு விற்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 1000 ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வந்து ஒரு 1000 ஃபோன் இருக்குதுன்னு வச்சுங்க, குறைந்த விலைக்கு ஒரு 1000 ஃபோன் வாங்குறாங்க. இது அதிக விலைக்கு 500 ஃபோன் வாங்குறாங்க. அதிக விலைக்கு 500 ஃபோன், அப்போ அங்கே வந்து என்ன ஆகுது, அது சரியாக ஈக்குவல் சேம் ஆகுது. ஸோ அது வந்து சேம்னு சொல்கிறாங்க. அந்த பொருளுடைய விலை சேம் தான், அந்த பொருள் வந்து சேம் வந்து சாமுவேல்சனுடைய டெஃபினேஷன் சொல்கிறாரு. தென் அசம்ஷன் ஆஃப் த லா ஆஃப் டிமாண்ட்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது தேவை விதியினுடைய அனுமானங்கள் சொல்லி த இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதில் வந்து நுகர்வோருடைய வருவாய் அப்படிங்கிறது வந்து நிலையானதுன்னு சொல்கிறாங்க. செகண்டு, த டேஸ்ட் ஹேபிட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன் த சேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு, ஹேபிட்டு, பழக்க வழக்கம், பர்ஃபார்மன்ஸ் செயல்பாடுகள் இதெல்லாமே நுகர்வோர் சேமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து த ப்ரைஸ் ஆஃப் த அதர் ரிலேட்டட் கூட்ஸ் ஷுட் நாட் சேஞ்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விலை மற்றும் அதை தொடர்பான பொருட்கள் வந்து எந்த ஒரு மாற்றம் ஏற்பட சொல்கிறாங்க. ஃபோர்த்து பாயிண்ட், தேர் ஷுட் பி நோ சப்ஸ்டியூட்ஸ் ஃபார் த கமோடிட்டி இன் ஸ்டடி. இதில் வந்து பதிலி பொருள்கள் வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் வந்து தி டிமாண்ட் ஃபார் த கமோடிட்டி மஸ்ட் பி கண்டினியூஸ்.
இதில் வந்து தேவை அப்படிங்கிறது ஒரு பொருளுடைய தேவைங்கிறது கட்டாயமாக தொடர்ந்து இருக்க வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. 6th, தேர் ஷுட் நாட் பி எனி சேஞ்ச் இன் த குவாலிட்டி ஆஃப் த கமோடிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளுடைய தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி பார்க்குறோம், விரிவாக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவை விதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொருள் மற்றும் ஒரு பொருள் விலை, ப்ரைஸ், கமோடிட்டி ரெண்டுக்கும் அதே மாதிரி குவான்டிட்டி டிமாண்டட், அதாவது தேவையினுடைய அளவு. ஸோ இது இடையே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவை விதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தேவையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய தேவையினுடைய அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸினுடைய வீழ்ச்சிக்கு, அதாவது ஃபால் இன் ப்ரைஸ்னுடைய வீழ்ச்சிக்கு, அதே மாதிரி கான்ட்ராக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்னுடைய எழுச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதாவது பொருளுடைய அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவு தான் வந்து தீர்மானிக்குன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா 2.4 வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ஹெச்சில் வந்து குவான்டிட்டி டிமாண்டட்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போது தேவையினுடைய அளவு, ஒய்எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு அந்த கமோடிட்டி, அதாவது விலையினுடைய அந்த பொருளுடைய விலை. ஸோ இது கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா the market demand curve, the commodity is derived adding the quantum demanded commodity by all the individuals constituting the market. இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொருளுடைய சந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தேவையினுடைய அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா பொருளுடைய அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா சந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அது உருவாக்கப்படுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா அப்படின்னு பார்த்திங்கன்னா விலை 3 ரூபானா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 + 4 அப்போ ஈக்குவல் டு 8. அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட்டு விலையில் அதனுடைய தேவை 8 ரூபாயாக ஆகுது. சாதாரண 3 ரூபா இருக்கக்கூடிய ஒரு பொருள் மார்க்கெட்டில் டிமாண்டாக இருக்கும்போது அது 8 ரூபாயாக மாறும்னு சொல்கிறாங்க. இப்போ 1 ரூபா ஒரு பொருள் இருக்குதுன்னா அது மார்க்கெட் டிமாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 + 6 + 8 ஈக்குவல் 22 மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பொருள் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய அது டிமாண்டாக இருக்கும்போது மார்க்கெட் விலையில் என்ன ஆகுது 22 இப்படி மாறுது. இதுக்கு தான் அந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் அடிப்படையில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் டிட்டர்மைன்ஸ் ஆஃப் த டிமாண்டு, தேவையை வந்து பார்த்திங்கன்னா தீர்மானித்தல். சேஞ்ச் இன் டேஸ்ட் அண்ட் ஃபேஷன்ஸ். ஸோ அந்த டேஸ்ட்டு அதேமாதிரி ஃபேஷன்ஸ் இது வந்து பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா பொருள்கள் மற்றும் சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு சஸ்பெக்டிவாக இருக்கக்கூடியது. அந்த டேஸ்ட்டும் ஃபேஷனும் அது வந்து அந்த கண்டிப்பாக அது வந்து சுவையும் அதேமாதிரி அதனோட ஃபேஷன் ரெண்டுமே முக்கியமானது. அப்போ தான் வந்து அந்த பொருளுக்கு. அதேமாதிரி சேஞ்ச் இன் வெதர், வானிலை வந்து மாற்றம். இப்போ அன்யூஸ்வலாக ட்ரை சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து டிமாண்டாக இருக்கும். ஸோ இல்லையா, இதே கூலர் டைமில் இருக்குமா, இருக்காது. ஸோ அந்த வெதர் ஒரு சூழ்நிலை. அதேமாதிரி டேக்ஸ் அண்ட் சப்சிடின்னு சொல்கிறோம், வரி மற்றும் மானியம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பொருள்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்சிடி டேக்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அதனுடைய டிமாண்ட் வந்து அதிகமாகும் சொல்கிறாங்க. அதே நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகளில் மாற்றம். இப்போ வந்து ஒரு பொருள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா அதில் வந்து விலை அதிகமாகும். ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பொருளை எதிர்பார்க்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா அது என்ன எதிர்பார்ப்போம், நிறையா ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கும்போது அதனுடைய தேவை என்ன ஆகும், அதனோட டிமாண்ட் ஏற்படும். அப்போ அதனுடைய விலை வந்து ரைஸ் ஆகும். சேஞ்ச் இன் சேவிங்ஸ், அதாவது சேமிப்பில் மாற்றம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் அண்ட் டிமாண்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டடு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தேவை மற்றும் சேமிப்பு ரெண்டுமே வந்து ஒரு தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் த ட்ரேட் ஆக்டிவிட்டி, அரசனுடைய வர்த்தக செயல்பாடுன்னு சொல்கிறோம். அந்த அரசு வந்து பார்த்தோன்னா டியூரிங் த பீரியட் வந்து பார்த்தோன்னா எப்படி ஒரு ப்ராஸ்பெரிட்டியாக ஒரு விரைவாக ஒரு அதாவது டிமாண்டாக இருக்கக்கூடிய ஆல் கொமோடிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா அதிகப்படுத்துகிறாங்களா, அது உற்பத்தி அதிகப்படுத்துகிறாங்க டிமாண்டாக இருக்குதுன்னு சொல்லி. அதேமாதிரி அது கான்ட்ரரியாக வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் டியூரிங் டைமில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டிமாண்ட் இருக்கும், டிப்ரெஷன் ஏற்படும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த பொருளுக்கு. ஸோ அது வந்து பார்த்தோன்னா அரசு வந்து அந்த செயல்படனுடைய முறை வந்து சொல்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம். இப்போ அட்வான்ஸாக ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி இருக்குன்னா முதலாளித்துவ நாடுகள் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அட்வர்டைஸிங் வந்து பார்த்தோன்னா பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம்.
முதலாளித்துவ நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விளம்பரப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதுதான் என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் சந்தையில் வந்து அந்த பொருளை வந்து டிமாண்ட் பண்ணுது. இன்றைக்கி எல்லா பொருளுமே என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட். அது பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தைகளில் ஒரு டிமாண்டாக இருக்குதுன்னு வச்சுங்க. சேஞ்ச் இன் இன்கம், வருவாயில் மாற்றம். இப்போ வந்து ஃபேமிலி இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டிமாண்ட் வந்து டியூரபிள் ஆகும்போது வீடியோ ரெக்கார்டர்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் இப்போ இது மாதிரியான பொருள்லாம் இருக்குதுன்னா இதெல்லாம் வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இதெல்லாம் வந்து சமமாக என்ன ஆகுனா பகிர்ந்தளிக்கும் போது வருமானங்கிறது புவராக இருக்கக்கூடிய போது அது வந்து கெட் மோர் இன்கம், குறைவான வாங்கும்போது அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து என்ன ஆகுது, வருமானம் ஏற்படுது. ஸோ அப்போ ரிசல்ட் கன்சம்ஷன் லெவல் இன்க்ரீஸ். அப்போ இதன் விளைவாக என்ன ஆகுது, நுகர்வும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் இன் பாப்புலேஷன், மக்கள் தொகை மாற்றம். டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். இன்றைக்கி வந்து மக்கள் தொகையினுடைய அளவு தான் சார்ந்து தான் நீங்கள் பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியா போகிற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா பாப்புலேஷன். ஸோ நம்ம மோர் பாப்புலேஷன் இருக்கிறதுனால ஈஸியாக எந்த பொருளையுமே என்ன பண்ண முடியும், மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு முக்கியமாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்டேஷன் ஆஃப் த லா ஆஃப் த டிமாண்ட். தேவை விதியினுடைய வந்து எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டவுன் ராட்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லி நமக்கு இடதுபுறம் வந்து வலதுபுறமாக ஏற்றம் இறக்கத்தோடு வந்து சரிவோடு இருக்கக்கூடியது. பட் சேம் அன்யூஷுவலாக பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து டு நாட் ஒபே த லா அண்ட் ரிசர்வ்ஸ் அக்யூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதியோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருந்தக்கூடிய வகையிலையோ அதுக்கு ஒபே பண்ணக்கூடிய வகையிலையோ இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.6 டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் அப்வர்டில் வந்து மேல் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா சரிவாக அமையுது. லெஃப்ட் டு ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது வந்து ஓபி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிக்கு இல்லையா, OP1 அதில் வந்து அப்புறம் Q1 பாருங்கள், Q1 அதேமாரி இஸ் டிமாண்டு. இப்போ OP1 வந்து ஒரு இது Q1 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிமாண்டட் வந்து பார்த்தீங்கன்னா அது காமிக்கப்படுகிறது தேவை. அப்போ ப்ரைஸ் ரைசஸ் டு OP2 அப்போ வந்து என்ன ஆகுது, அங்கே ப்ரைஸினுடைய அளவு என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்போ டிமாண்ட் ஆல்சோ எக்ஸ்டெண்ட்ஸ் டு OQ2 வந்து வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தேவைங்கிறது விரிவடையுது அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த டயக்ராம் சொல்லப்படுது. அடுத்து ரீசன்ஸ் ஃபார் த எக்ஸ்பெக்டேஷனல் டிமாண்ட் கர்வ். இப்போ நீங்கள் வந்து காரணம் எதிர்பார்ப்புகள் தேவையினுடைய இது வந்து எதிர்பார்க்கறதுக்கான காரணம் வந்து கிஃப்டன் ப்ராடக்ட்ஸ். கிஃப்டன் குட் ஆர் இன்ஃபீரியர் குட் இஸ் எக்ஸ்பிரஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா when the price of an inferior good falls, the poor will buy the less and vice versa. இன்றைக்கி ஒரு தரமற்ற ஒரு பொருள்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பொருள் ஈஸியாக என்னாவது வீழ்ச்சி அடையுது. பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைக்கிற காரணம் இருக்குது. ஒரு புவரான ஒரு வாங்கக்கூடிய எண்ணிக்கை குறைவாக ஆரம்பிக்கும் போது அது பொருள்கள் வந்து காணாமல் அது என்ன ஆகுது, அதனுடைய விலை வந்து வீழ்ச்சி அடைய அப்பொழுது மாற்றம் ஏற்படும் சொல்லலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெல்பென் ஆர் த டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷனல் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா வந்து பார்த்திங்கன்னா ரிச் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோசியல் டிஸ்டன்ஷன் ஆர் த ப்ரிஸ்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிச் பீப்புளெலாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரிஸ்டேஜ் பார்க்குறாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, சமூக விலகல் சமூகத்தோட. அதாவது அவங்க என்னென்னா டைமண்ட்ஸ், இப்போ ஆபரணங்கள் கோல்டு ஜுவல்லர்ஸ் போகிறாங்கன்னா அதோட ரொம்ப ரிச்சாகிறோம் டைமண்ட். அப்போ அது எங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து அங்கே காமிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைங்கிறது அதிகமாகுதுன்னு வச்சிங்களேன். அந்த டைமண்ட்ஸ் இப்போ பணக்காரன் டைமண்ட் லைக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரிஸ்டேஜ் அவங்களுடைய கௌரவத்தை அதை நிலைநாட்டுறதா இருக்குது. இக்னோரன்ஸ் சம்டைம்ஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் த கமோடிட்டி ஜட்ஜ்டு பை த பெட்ஸ் ப்ரைஸ். சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரமான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் ஏற்படுது. கன்சியூமர் திங்க் தட் த ப்ராடக்ட் இஸ் சுப்பீரியர் இஃப் ப்ரைஸ் இஸ் ஹை. ஏன்னா சில நுகர்வோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிகமான விலை கொடுக்குற பொருள் வாங்கினா தான் அது தரமான பொருள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆஸ் இ சச் த தே பை மோர் அட் ஹையர் ப்ரைஸ். ஸோ அதனால் அவங்க அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாங்குறாங்க. ஸ்பெகுலேட்டிவ் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா if the price of the commodity is increasing then the consumer will buy more of it because of the expectation that it will increase still further. Example stock markets. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொருள்களை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி
அதிகமாக இருந்தாலும் நுகர்வோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் அதை எதிர்பார்க்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, சந்தைகளை இருப்பு வைக்கிறாங்க. சந்தைகளை இருப்பு வச்சுக்கிறாங்க. இருப்பு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு என்ன பண்ணுறது, அதை வெளியிடுறது. வெளிப்படுத்தும் போது அப்போ விலை அதிகமாக வச்சு வைக்கலாம் இல்லையா, அது ஒன்று. ஃபியர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, பயம் மற்றும் தட்டுப்பாடு. டியூரிங் டைம்ஸ் எமர்ஜென்சி ஆஃப் வார் பீப்புள் மே எக்ஸ்பெக்ட் ஷார்டேஜ் ஆஃப் எ கமோடிட்டி அண்ட் ஸோ பை மோர். சில நேரங்களில் இந்த மாதிரி போர் ஏற்படுது அப்படின்னா மக்கள் வந்து ஒரு தட்டுப்பாடு ஏற்படும். பொருள் இருக்குது, உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்படும், அந்த பொருள் தட்டுப்பாடு ஏற்படும். அப்போ கொரோனா பீரியடில் இப்போ என்ன பண்ணுறோம், நிறையா வந்து லாக்டவுன் போடுறாங்க அப்படின்னா உடனடியாக அதை வாங்கி வச்சுக்கிட்டா ஒரு 15 days 20 days நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது, தட்டுப்பாடு ஏற்படாதுன்னு சொல்லி வாங்குறோம்ல. அதுமாதிரி இந்த போர் ஏற்படுற அவசர காலத்தில் அப்போ பொருள் வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுமாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்டு. இன்றைக்கி இன்றைக்கி கான்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடியதுக்கான இந்த டிமாண்டாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னா, த சேஞ்ச் இன் த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார் எ கமோடிட்டி டியூ த சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆல்சோ எக்ஸ்டென்ஷன். இன்றைக்கி அதுதான் வந்து இன்றைக்கி ஒரு கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் ஏற்படுறதுக்கான காரணம் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பையிங் மோர் அட் லோவர் ப்ரைஸ் அண்ட் லெஸ் அட் ஹையர் ப்ரைஸ் இஸ் நோன் as எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் டிமாண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைவான விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பொருள் வாங்குறது. பையிங் மோர் அட்டு லோவர் ப்ரைஸு, லெஸ் அட்டு ஹையர் ப்ரைஸு. குறைவான பொருளை அதிக விலைக்கு வாங்குறது, குறைவான பொருளை அதிக விலைக்கு வாங்குறது. அதே மாதிரி அதிகமான பொருளை குறைந்த விலைக்கு வாங்குறது. இதுதான் வந்து சொல்கிறது என்னுடைய இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் அலாங் டிமாண்ட் கர்வ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ QQ2வில் வந்து அதுக்குன்னு டிமாண்டு தெரியுது. அப்புறம் OP3 ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய என்னது விலையினுடைய அந்த வீழ்ச்சி தெரியுது நமக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா QQ3 வந்து பார்த்திங்கன்னா Q3. ஸோ அதனுடைய இன்க்ரீஸ் டிமாண்ட் வந்து அதிகமாக வருது தெரியுது கீழே. இப்போ ரைசஸ் P1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா விலையினுடைய அதிகம் எழுச்சி அப்படி நமக்கு தெரியுது. QQ1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து OQ1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குவான்டிட்டி டிமாண்டட் இன் டிகிரிஸ். அப்போ பொருளுடைய அளவு வந்து குறைவது நமக்கு வந்து ஓவும் Q1ம் நமக்கு இந்த டயக்ராமில் தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்க்குறது வந்து ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ், தேவையினுடைய மாற்றம். இப்போ இன்றைக்கி தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேரியபுளாக இருக்குது. சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் வேரியபிள் இன்றைக்கி ஒரு மதிப்புமிக்க ஒரு மாற்றமாக இருக்குது. பொதுவாக ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக தேவையினுடைய செயல்பாடில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்தடுத்து இப்போ வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அதிகம் குறைவு. அப்போ டிமாண்ட் டியூ டு சேஞ்ச் கண்டிஷன் டிமாண்ட் இஸ் சோல்ட் பை வே ஆஃப் த ஷிஃப்ட் இந்த டிமாண்ட் கர்வ். இப்போ வந்து ஒரு பொருளுடைய அந்த மாற்றங்கள், தேவை குறைவு, ஸோ இதனுடைய மாற்ற அடிப்படையில் தான் தேவையான டிமாண்டுங்கிறது மாறுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டயக்ராம்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி டயக்ராமில் கொடுத்துக்கிட்டு தான் நமக்கு அந்த இதை சொல்கிறாங்க, எப்படி அந்த எக்ஸ்பென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவைக்கும் அதேமாதிரி டிமாண்டட் எப்படி நமக்கு ஏற்படுது, தேவை நமக்கு எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அந்த குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் எப்படி வந்து நடைபெறுது அப்படிங்கிறது நமக்கு அந்த கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் எப்படி வந்து விரிவடையுது, எப்படி கான்ட்ராக்ஷன் ஆகுது, எப்படி டிமாண்ட் வந்து ஃபாலோ த சேஞ்ச் இன் ப்ரைஸ், எப்படி வந்து அது தேவை வந்து எப்படி வந்து விலையில் மாற்றத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம வந்து எலாசிட்டி ஆஃப் த டிமாண்ட் சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா என்னென்னா தேவை நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. தேவை நிகழ்ச்சி இப்போ அந்த லா ஆஃப் டிமாண்டு, தேவை விதி அடிப்படையில் அதை விரிவாக்கமாக பார்த்தோம்னா டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் டிமாண்ட் டியூ டு சேஞ்ச் இன் த ப்ரைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையினுடைய மாற்றங்கள் ஏற்படும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா விலையிலும் மாற்றம் ஏற்படும். இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ரேட் ஆஃப் த சேஞ்ச் இன் டிமாண்ட் டியூ டு கிவன் த சேஞ்ச் இன் ப்ரைஸ். இப்போ ஒரு வேளை விலை வீழ்ச்சி ஏற்படும் போது, தேவையில் வந்து குறைவு ஏற்படும் போது விலை வீழ்ச்சி அங்கே என்ன ஆட்டோமேட்டிக்காக மாறி ஆரம்பிச்சிடும். ஸோ எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டியூ டு கிவன் சேஞ்ச் இன் ப்ரைஸ். அப்போ தேவை நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா தேவையினுடைய அளவை பொறுத்து அதனுடைய விலை மாற்றத்தை உருவாக்குன்னு சொல்கிறாங்க. எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் பொறுத்த வரைக்கும், தேவை நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் இஸ் தேர் ஃபோர் டெக்னிக்கல் டேர்ம் யூஸ்டு எக்கனாமிக்ஸ்ட். அதை வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுக்தி முறையில் வந்து பொருளியலாளர்கள் வந்து கையாளுறாங்கன்னு சொல்கிறாங்க. டு டிஸ்கிரைப் த டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்ஸ் ஆஃப் த குவான்டிட்டி டிமாண்ட் ஃபார் எ கமோடிட்டி டு சேஞ்ச் இன் இட்ஸ் ப்ரைஸ். இப்போ பொருளுடைய அளவில் வந்து பார்த்தோன்னா ஒரு பொருளுடைய அளவு, ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா தேவையினுடைய அளவில் வந்து பார்த்தோன்னா தேவையினுடைய அளவுலையும் மற்றும் அந்த தேவையினுடைய அளவில் உட்பட்டு ஒரு பொருளுடைய அளவு தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த விலையினுடைய
மாற்றத்தை உருவாக்குது. பொருளுடைய அளவு தேவையை வந்து தீர்மானிக்குது. அப்போ என்ன ஆகுது, அந்த விலையும் என்ன ஆகுது, மாற்றத்தை உருவாக்குது. ஸ்டோனியர் அண்ட் ஹேக் சொல்கிறது அந்த. அடுத்து எலாஸ்டிக் டிமாண்ட் ஆர் மோர் எலாஸ்டிக் டிமாண்ட் சொல்லி பார்க்குறோம். தேவை நெகிழ்ச்சி, அதிக தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் தேவையினுடைய நெகிழ்ச்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ். அதாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அளவுனுடைய அதிகமாகுது. லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் த டியூ டு லிட்டில் ஃபால் இன் ப்ரைஸ். அதிகமான பொருள் இருக்கும்போது என்ன ஆகுது, விலையில் ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்படும். டிக்ரீஸ் பை எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டியூ டு லிட்டில் ரைஸ் இன் ப்ரைஸ். அப்போ பொருளுடைய அளவில் வந்து குறையும் போது என்ன ஆகுதுன்னா, அது டிக்ரீஸ் ஆகும்போது விலை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிறிய அளவில் விலை உயர்வு ஏற்படும். டு பி மோர் சயின்டிஃபிக் இது வந்து ஒரு அறிவியல் ரீதியானது. அதிகமாக எலாஸ்டிக் டிமாண்ட் இஸ் கால்டு. தேவை நிகழ்ச்சி வந்து என்ன நினைக்கிறாங்க, மோர் எலாஸ்டிக் டிமாண்ட் சொல்கிறாங்க. அதிக தேவை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அதை சொல்லப்படுகிறது. டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விலை தேவை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவை நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அதை தான் வந்து பார்த்தோன்னா காமன்லி என்ன நினைக்கிறோம்னா தேவை நிகழ்ச்சி, விலை தேவை நிகழ்ச்சின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து பார்த்தோன்னா ப்ரைஸில் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர் அஃபெக்டிங் டிமாண்ட். இப்போ வந்து விலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பு காரணின்னு தேவையை வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் வந்து சொல்லப்படுகிறது. இப்போ வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா த ப்ரைஸு elasticity of demand, commonly known as the elasticity of demand, refers to the responsiveness and sensitiveness of demand for a product up to changes in prices. இப்போ வந்து விலையில் வந்து பொதுவாக வந்து ஏற்படக்கூடிய தேவை நிகழ்ச்சியினுடைய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு விலை உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இபி ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனல் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி டிமாண்டு பை ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தேவையினுடைய அளவு தேவையினுடைய விலை அப்படின்னு சொல்லி அந்த மேத்தமெட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அடிப்படையில் இபி டெல்டா கியூ பை டெல்டா பி இன்ட்டு பி பை கியூ. அப்போ வேர் டெல்டா கியூ ஈக்குவல் டு கியூ1 minus Q0 delta P equal P1 minus PO Q1 equal new quantity, புதிய ஒரு அளவு. அப்போ வந்து என்ன ஆகுது, Q ஒரிஜினல் குவான்டிட்டி, P நியூ ப்ரைஸு, PO வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி மாறுது. இப்போ இன்கம் எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வருவாய் தேவை நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் வருமானத்தினுடைய அடிப்படையில் பொருளுடைய உற்பத்தியில் வருமானத்தினுடைய அடிப்படை மாற்றத்தின் அடிப்படையில் உருவாவது தான் வந்து பார்த்தோன்னா வருவாய் தேவை நிகழ்ச்சின்னு சொல்லப்படுகிறது. இது த நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிராஸ் எலாஸ்டிசிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா the percentage change in quantity demanded one commodity as a result small change in price another commodity. ஒரு பொருளில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிறிய மாற்றம் ஒரு பொருளுடைய அளவில் சிறிய மாற்றம் ஏற்படும் போது மற்றொரு பொருளில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். மற்றொரு பொருளில் சிறிய விலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். திஸ் டைப் ஆஃப் எலாஸ்டிசிட்டி யூஸ்வலி அரைஸ் இன் த கேஸ் ஆன் த இன்டர்ரிலேட்டட் கூட்ஸ் சச் as சப்ஸ்டியூட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ். அதாவது இந்த மாதிரியான யூஸ்வலாக இல்லை நிகழ்ச்சியான இது நடைபெறும்போது பொருளுக்கு இன்டர்ரிலேட்டட் பொருளுக்குள்ளே ஒரு உள் தொடர்புகள் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு பதிலியாக ஒரு சப்ஸ்டியூட்ஸாக அந்த பொருள் தொடர்பு ஏற்படும். அந்த பொருள் எப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸாக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி அந்த காலகட்டத்தை சேர்ந்த பொருள்களாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து இது மாதிரி தேவையானது நிகழ்ச்சி வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. அட்வர்டைஸிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் தேவை நிகழ்ச்சியில் வந்து பார்த்தோன்னா விளம்பரம். இப்போ விளம்பரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷனல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா விளம்பரம் படுத்தி அதை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது அந்த பொருளுடைய தேவையை வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கொண்டு போவதற்காக தான் என்ன பண்ணுறது அட்வர்டைஸிங் அப்படிங்கிறது இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, தேங்க்யூ.